எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, இந்த நகரம் உங்களுக்கு பானையாய் இருப்பதும் இல்லை, நீங்கள் அதில் உள்ள இறைச்சியாய் இருப்பதும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன். 13 நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான். அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இஸ்ரவேலில் மீதியானவர்களை சர்வ சங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்றான், எருசலேம் நகரத்தையே தவறான பாதையில் நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக, எருசலேம் பட்டணத்துக்கு எதிரான திட்டங்களை தீட்டுகிற, தவறான ஆலோசனைகளை சொல்லுகிற தலைவர்களுக்கு எதிராக கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு வார்த்தைகளை பேசுகிறார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பேசுகிறார்னா, நீங்க எருசலேம் பட்டணத்துக்குள்ள இருக்க மாட்டீங்க, உங்களை எருசலேமினுடைய எல்லையில நான் தண்டிப்பேன் என்று பேசிக்கிட்டே இருக்கும்போதே அதுல ஒருத்தன் 25 பேர்ல 2 பேர் பிரபுக்கள். அந்த பிரபுக்களில் ஒருத்தன் நாம் பார்க்கிறோம், பெல்தியா என்று பார்க்கிறோம். அந்த பெல்தியா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் இறந்து போயிடுறான். அதான் ஆண்டவருடைய வார்த்தை. சில நேரங்களில அது உடனே நடக்குது, சில நேரங்களில அது ரொம்ப மெதுவா நடக்கும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியனுடைய வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் இறங்கிட்டாரு. பிரசங்கத்தை இன்னும் முடிக்கல, பிரசங்கம் பாதியில நின்று போச்சு. ஆவியானவர் இறங்கி அவங்க அந்நிய பாஷை பேசி, ஆனா முதன்முறையா பரிசுத்த ஆவி பெறும்போது அப்படி இல்லை. 10 நாள் காத்திருந்தாங்க, 10 நாள் ஜபத்துல அவங்க தரிச்சிருந்தாங்க. 10 நாள் கழிச்சுதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனா கொர்நேலியு வீட்டுல அப்படி இல்லை. பவுலுடைய விஷயத்துல 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணான். அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கிடைத்தார், அவன் மேல வந்தார். ஆனா கொர்நேலியு வீட்டுல பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே ஆவியானவர் இறங்கிட்டார். சில நேரங்களில உடனே நடக்குது. இயேசுநாதருடைய ஊழியத்தில் அப்படிதான். மார்க்கனுடைய சுவிசேஷத்துல உடனே 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 என்கிற வார்த்தைகள் பல தடவைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே என்ற வார்த்தை மார்க்கனுடைய சுவிசேஷத்துல வேற எந்த புஸ்தகத்திலையும் சொல்லப்படாத அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு உடனடி கனிகள் அல்லது உடனடி விளைவுகள், உடனடி பலன்கள், உடனே வாக்கு நிறைவேறுவது, உடனே ஜெபம் கேட்கப்படுவது. இது தேவ ஜனத்துக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் தான், அவங்களுக்கு எதிராய் பேசப்பட்ட வார்த்தை தான். அதுல 25ல ஒருத்தன் உடனே அவன் மேல தண்டனை வந்துருது. அப்போ 25ல ஒருத்தனுக்கு உடனே தண்டனை வந்துச்சு, மற்ற 24 பேருக்கு வரல. அப்போ சதவிகிதத்துல பார்த்தா 4%. 25ல ஒரு சந்தர்ப்பத்துல 4% உடனே நடக்குது. ஜெபம் பண்ண உடனே எலேசருடைய அனுபவத்துல பார்க்கிறோம். பொண்ணு பார்க்க போறான், பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆபிரகாம் ஊர்ல இல்லாத நிபந்தனை எல்லாம் போடுறான். அந்த மாதிரி ஒரு நிபந்தனைக்கு எந்த பொண்ணும் கிடைக்காது, அப்படி மனுஷீகத்துல கிடைக்கவே கிடைக்காது. அப்படிதான் எலேசரும் நினைச்சான், அப்படிதான் அவனும் விவாதம் பண்ணுனான். இந்த மாதிரி பொண்ணுலாம் கிடைக்காது, வரமாட்டா, ஈசாக்க வேணா நம்ம வீட்டோட மாப்பிள்ளையா வச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். கல்யாணமே ஆகட்டாலும் பரவாயில்ல, ஈசாக்க வீட்டோட மாப்பிள்ளையா வைக்கக்கூடாதுன்னு ஆபிரகாம் சொன்னான். இந்த தேசத்துல தான் இருக்கணும், அதான் கர்த்தருடைய அழைப்பு. ஆனா எலியேசர் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள
அங்கே ரெபேக்காள் வந்துட்டா. பொண்ணு இப்படி இருக்கணும், எனக்கு குடிக்க தண்ணி கேட்டால் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும், தண்ணி கொடுப்பேன்னு சொல்லி ஒட்டகங்களுக்கு 10 ஒட்டகத்துக்கு, ஒரு மனுஷனுக்கு குடிக்க தண்ணி கேட்டால் 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுப்பேன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஜெபத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ரெபேக்காள் அங்கே வந்துட்டா. அதனால சில ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கிறது, சில வார்த்தைகள் உடனே நிறைவேறுகிறது, சில காரியங்கள் உடனே நடக்கிறது. எப்போதும் ஆண்டவர் தாமதமா நடக்கும்னு நாம் சொல்றதுக்கு இல்லை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சீமோன்னு ஒருத்தனை கண்டிக்கிறாங்க, பேதுருவும் யோவானும். ஏன்னா அவன் பணத்தை கொடுத்து வரத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணான். அவனை கண்டிச்சாங்க, உனக்கு நீ இப்படி பண்றதுனால உனக்கு தண்டனை வரும், உன் பணமும் உன் பொருளாதாரமும் பாதிக்கப்படும்னு அவனை கண்டிச்சாங்க, எச்சரிச்சாங்க. அவன் சொன்னான், எனக்கு ஒன்றும் நடக்காதபடி ஜெபம் பண்ணிக்கிடுங்கன்னா. அவனுக்கு ஒன்றும் நடந்ததா அங்கே இல்லை. அவனுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதாகவோ அவனுடைய வாழ்வில் எதுவும் தண்டனை வந்ததாகவோ அப்போஸ்தலர் 8 இல்லை. அப்போஸ்தலர் 13 ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி, ஒரு மாய வித்தைக்காரன் சுவிசேஷ ஊழியத்திற்கு தடையாக எதிர்ப்பாக இருக்கிறான். அவனை பார்த்து பவுல் சொல்றான், கொஞ்ச காலம் உன்னுடைய கண் பார்வை பாதிக்கப்படும், ஏன்னா நீ சுவிசேஷத்திற்கு எதிராக நின்றதுனால கொஞ்ச காலம் உன் கண் பார்வை பாதிக்கப்படும்னு சொன்ன உடனே அவனுடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டுச்சு. சில நேரங்களில் உடனே நடக்கிறது, சில நேரங்களில் மெதுவாய் நடக்கிறது. அது நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி. நமக்கு நெகட்டிவ் இல்லை, சுவிசேஷ எதிரிக்கு தான் அது நெகட்டிவ், நமக்கு நெகட்டிவ் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவர்களும் தேவ ஜனத்துக்கு துர் ஆலோசனை சொல்லுகிறவர்கள், தேவ ஜனத்துக்கு எதிராக சதி ஆலோசனை பண்ணுகிறவர்கள் தான். அப்படிப்பட்டவனுக்கு ஒருத்தனுக்கு தான் தண்டனை வந்துச்சு. அதனால நம்முடைய ஆண்டவருடைய டைமிங் சென்ஸ், நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். சில விஷயங்களை உடனே செய்கிறார், சில விஷயங்களை சீக்கிரமாய் செய்கிறார், சில விஷயங்களை அவர் பொறுமையாக செய்கிறார். ஆனால் எல்லாமே ஏற்ற நேரம்தான், எதுவுமே தாமதமாக இதையும் செய்ய மாட்டார். ஆகவே அந்த எண்ணம், அந்த உணர்வு நமக்கு உண்டாவதாக. ஆமென்.